அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை தை கிருத்திகை இருக்குங்க. எப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த திதிகள்னு பார்க்கும்போது சஷ்டி திதியை சொல்லுவோமோ அதே போல் சில நட்சத்திரங்கள் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அதில் உத்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூச நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் இது எல்லாமே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் தனி சிறப்போடு வரும். அந்த நாளில் நம்ம முருகன் வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது நம்முடைய வேண்டுதல்கள் எத்தகையதாக இருந்தாலும் சீக்கிரமாக நிறைவேறும். அந்த வகையில் பார்க்கும்போது இது கிருத்திகை, அதாவது கார்த்திகை நட்சத்திரம். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 3 மாதங்களில் சிறப்பு பெற்று இருக்கும். அது என்னென்னா ஆடி கிருத்திகை, கார்த்திகையில் வரக்கூடிய கிருத்திகை, அதாவது அதை பெரிய கிருத்திகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தை கிருத்திகை அப்படின்னு சொல்லுவோம். மேலும் குழந்தை பேர் வேண்டி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த தை கிருத்திகையை தேர்வு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். ஏன்னா தமிழ் மாதங்களில் 10வது மாதமாக வரக்கூடியது தான் இந்த தை மாதம். இந்த தை மாதத்தில் அதுவும் தை கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் முருகன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, சீக்கிரமாகவே உங்களுக்கு கருத்தரிக்கும் பாக்கியம் உண்டாகும். ஏன்னா இது போல தை கிருத்திகையில முருகன் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மூடிய கருப்பை கூட திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க. பூஜை புனஸ்காரங்களோட கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை நேற்று இரவே வீடியோவில் போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து அதன்படி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும், உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறிடும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது போல சில விசேஷமான திதிகள் நாட்கள்னு வரும்போது பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளையும் பரிகாரங்களை பற்றியும் சொல்லுவேன். அதே சமயத்தில் இந்த அற்புதமான நாளை தவறவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூஜைகள் இல்லாத, வழிபாடுகள் இல்லாத, எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாத ஒரு முறையை பற்றியும் சொல்லுவேன். அது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதன்படி பார்க்கும்போது இந்த தை கிருத்திகை நாளில் நம்ம ஒரு அற்புதமான ஒரு மெத்தடை செய்ய போகிறோம். இது யாரெல்லாம் செய்யலாம்னா ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். எந்த கோரிக்கைக்காக வேண்டுமானாலும் செய்யலாம். இது உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும்னாலும் செய்யலாம், பணம் சேரணும்னாலும் செய்யலாம், குழந்தை பேரு கிடைக்கணும்னாலும் செய்யலாம், சொந்த வீடு மனை அமைவதற்கு செய்யலாம், மேலும் திருமண தடை நீங்கணும் அப்படின்னாலும் செய்யலாம். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் செய்யலாம். ஆனால் உடனடியாக நிறைவேறணும்னு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுருப்பீங்க இல்லையா, அதாவது சீக்கிரமாக இந்த விஷயம் எனக்கு சால்வ் ஆனால் போதும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கும். அது நடந்தால் போதும், மீதியெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் முன் வச்சு வேண்டுறது இன்னும் சிறப்பான பலனை தரும். நான் மேலே சொன்ன எல்லாத்துக்கும் வேண்டிக்கலாம், இருந்தாலும் ஏதாவது ஒன்றை வச்சு கேட்கும்போது சீக்கிரமாக நடக்கும். அதன் பிறகு அது நிறைவேறிய பிறகு கூட நீங்கள் இன்னொரு நாள் இதே போல் கோரிக்கையை கிருத்திகை நாளாக பார்த்து முன் வச்சு வேண்டிக்கும் போது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு எந்த ஒரு தீட்டுமே கணக்கு இல்லை. அதாவது பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு சனிக்கிழமை பெரும்பாலும் அசைவம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். அசைவம் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நான் ஒன்று சொல்லுவேன், அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது தொடர்ந்து வீடியோ பார்க்கும்போது சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குளிச்சுட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. நான் முன்பே சொன்ன மாதிரி எது உடனடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒன்றை மட்டும் நீங்கள் முன்னிறுத்தி கிழக்கு திசையை பார்த்த மாதிரி அமர்ந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா நின்றுக்கோங்க. அந்த சமயத்தில் யார் கூடயும் நீங்கள் பேசாமல் இருக்கணும். மனம் அமைதியாக இருக்கணும்னா யாருக்கிட்டையும் பேசி எந்த ஒரு டென்ஷனையும் ஏற்படுத்திக்காமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் நம்ம ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் அப்படின்னா நல்ல ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டோம் அப்படிங்கும்போது நல்லா நம்மளுடைய பாடி ரிலாக்ஸேஷன் ஆயிரும். இந்த கிருத்திகை பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால் எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம். இப்போ ஆஃபீஸில் செய்ய முடியாதவங்க வீட்டில் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ
இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்க்கிறீங்க. இப்படி தேய்ப்பதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும். இந்த சூடு தான் நம்ம செய்ய போகிற இந்த மெத்தடுக்கு ஒரு சக்தி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து இது மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அதன் பிறகு உங்களுக்கு இடது கை பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் வலது கையை பயன்படுத்திக்கோங்க. வலது கை பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இடது கையை பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய விருப்பம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தேய்த்து இந்த கையில் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். அது பர்ஃப்யூமாக இருக்கலாம், ஜவ்வாதாக இருக்கலாம், பச்சை கற்பூரமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது போல் நல்ல ஒரு வாசம் தரக்கூடிய பொருளாக வந்து இருக்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதன் பிறகு சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. சிவப்பு நிறம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இதுக்கு கருதப்படுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கையில் நான் இப்போ காட்டுற மாதிரி வந்துட்டு ஸ்டார் சிம்பல் வந்து போட்டுக்கிறீங்க. கிருத்திகை அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த ஸ்டார் சிம்பலை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தலைங்க. எப்பவுமே ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு பொருளை நம்ம கேட்குறோம், ஒரு வேண்டுதல் வேண்டுறோம் அப்படிங்கும்போதும் இது போல் ஸ்டார் சிம்பல் வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து நிறைவேறும். இது குறித்து நான் ஏற்கனவே தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி கிருத்திகையும் இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குங்கிறதுனால இன்றைக்கி மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இது போல் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. நடுவில் வந்துட்டு 369 அப்படின்னு வந்து எழுதுங்க. இந்த 369 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு கொண்ட ஒரு எண்ணாவே கருதப்படுது. நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச நம்பர் இதுன்னு சொல்லலாம். இந்த எண்ணை பயன்படுத்தி அவர் நிறைய ஆசைகளை வந்து நிறைவேற்றி இருக்கிறதாவும் அவருடைய புத்தகத்தில் வெளியிட்டிருக்காரு. எந்த ஒரு முறையும் செய்யும் போதும் அதன் மீது வந்து நம்ம முழு நம்பிக்கையை வச்சு செய்யணும். இதை செஞ்சா நடக்குமா, இதை வரைஞ்சா நடக்குமாங்கிற மாதிரி சந்தேகத்தோட பண்ணணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம நம்பலன்னு அர்த்தம். நம்பாத எந்த ஒரு செயலும் அது இறை சக்தியா இருந்தாலும் சரி, ஈர்ப்பு சக்தியா இருந்தாலும் சரி, கட்டாயம் வந்து பலன் கொடுக்காது. அதனால நம்பிக்கையோட இதை செய்யுங்க. இப்போ 369 அப்படின்னு எழுதிட்டு நான் முன்பே சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு ஆசை முக்கியமாக நிறைவேறணும்னு இருக்கும், அதை வந்து நினச்சிக்கோங்கன்ட்டு. இப்போ அது வந்து நிறைவேறிட்ட மாதிரி ஒரு 5 நிமிடம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்கள் மனதில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உருவாகும். இப்போ குழந்தை பேர் கிடைச்சிட்ட மாதிரியும், நல்ல வேலை கிடைச்சிட்ட மாதிரியும், சொந்த வீட்டில் நீங்கள் அமர்ந்திருக்கிற மாதிரியும், உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நடக்கிற மாதிரியும், இன்னும் என்னென்னவெல்லாம் உங்களுடைய விருப்பமோ அதில் ஏதாவது ஒன்று சீக்கிரமாக நடக்கணும்னு நினச்சிட்டு அது நடந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் மனம் முழுவதும் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விதிக்காக நம்ம செய்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா இறை சக்திக்காக நம்ம செய்கிறது. ரெண்டுமே ஒரே இடத்துல சேரும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து கோரிக்கை நிறைவேறும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து அசைவம் சாப்பிட்டவர்கள் தவிர மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லலாம். அதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் கூட சொல்லலாம். ஆனால் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மட்டும் இந்த இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே சொன்னதோட முடிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் கார்த்திகேயாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 6 முறையோ அல்லது 36 முறையோ வந்து உச்சரிக்கிறது அற்புதமான பலன் கொடுக்கும். இந்த இடத்துல ஏன் நம்ம கார்த்திகேயன் அப்படிங்கிற மந்திரத்தை பிரயோகிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு முதலாக வைத்த பெயர் கார்த்திகேயன் அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதன்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து முதலாக வைக்க போகிறோம். அந்த இடத்துல நமக்கு எல்லாமே நல்லதாக இருக்கணும். அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிம்பாங்க. அதாவது முதல்ல ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அதை தொடர்ந்து செய்கிற எல்லாமே வந்துட்டு தப்பாக போகும். அப்போ இந்த ஃபஸ்ட் அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது. ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால முருகப்பெருமானுக்கு முதலாக வச்ச இந்த கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தி நம்ம இதை சொல்லுவதன் மூலமாக நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதலானது முதன்முறை செய்யும் போதே கட்டாயம் வந்து நிறைவேறும். அதற்காக தான் நம்ம சொல்கிறோம் ஓம் கார்த்திகேயாய நமக. இதை வந்து நீங்கள் 36 முறை சொல்லுங்கள், இல்லைன்னா 6 முறை சொல்லுங்கள். நீங்கள் இந்த பெயரை சொன்னீங்கன்னாவே போதும். இன்றைக்கி கிருத்திகை வழிபாடு நீங்கள் விரதம் இருந்து வழிபாட்டிங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதுவே வந்து இந்த நாமத்தை சொல்லும் போதே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்காக தான் இந்த மெத்தடையும் நான் சொல்லி கொடுத்தேன். எல்லாருமே வந்துட்டு செய்யுங்க, நிச்சயமாக வந்து பலன் கொடுக்கும். அதன் பிறகு இந்த கையில் வரைஞ்சிருக்கிற இந்த ஸ்டாரானது அழிஞ்சிட்டாலும் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த நாள் முழுவதும் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அடிக்கடி வந்துட்டு அந்த 369ங்கிற நம்பரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டார் சிம்பிளையும் வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் கணக்கு பார்க்காம இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போவெல்லாம் முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கிறதும் இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.